சைத்தான் 4 தருணங்கள்ல ஒப்பாரிட்டு எழுதிருக்கிறான். இமாம் முஜாஹித் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கிதாப்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 4 இடங்கள்ல என்ன செஞ்சிருக்கான், ஒப்பாரிட்டு எழுதிருக்கிறான். முதல் இடம் என்ன என்பதாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இந்த சைத்தான் ஆக்கி வச்சிருந்தான். மலக்குமார்களுக்கே பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இல்மு இந்த சைத்தான் இடத்துல இருந்துச்சு. சைத்தானுடைய அந்த இல்மின் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மலக்குமார்களுக்கே உஸ்தாதாக ஆக்கியிருந்தான். சைத்தானுடைய நெற்றி படாத இடம் இந்த பூமியிலே கிடையாது. அவ்வளவு அல்லாஹ் தஆலாவை வணங்கக்கூடியவன் சைத்தான், இப்லீஸ். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு அப்புறமாக மலக்குமார்கள் எல்லாரையும் என்ன செய்யறான், அழைக்கிறான். நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஆதமுக்கு சிரம்பணியுங்கள், சஜ்ஜதா செய்யுங்கள் என்பதாக சொல்றான். மலக்குமார்கள் எல்லாருமே என்ன செஞ்சுறாங்க, சஜ்ஜதா செஞ்சிடறாங்க. இந்த சைத்தானுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கட்டளையிடுறான், நீயும் என்ன செய்ய, இந்த ஆதமுக்கு சஜ்ஜதா செய்ய என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இடத்துல என்ன செய்யறான், சைத்தான் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு அடியானாக இருந்தான். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், முதல் முறையாக எதிர்த்து பேசுறான். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யறான். அல்லாஹ் தஆலா சொன்னதற்கு ஒரு மாற்றமாக என்ன செய்யறான், எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். தன்னுடைய கருத்தை என்ன செய்யறான், தெரிவிக்கிறான். என்ன சொல்றான் என்பதாக பார்க்கும் பொழுது ஆதம் மண்ணால படைக்கப்பட்டவர். ஆதம் நம்ம எல்லாருமே களிமண்ணால படைக்கப்பட்டவங்க தான். இப்ப ஆதம் இருக்கிறாரே, ஒரு மண்ணால படைக்கப்பட்டவர். நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், சைத்தான் நெருப்பால படைக்கப்பட்டவன். இப்ப இந்த மண்ணை நம்ம கையில அள்ளி என்ன செய்யறோம், கீழே போட்டோம்னு சொன்னாக்கா இது என்ன செய்யும், மண்ணு கீழ் நோக்கி தான் போகும். ஆனா நெருப்பை பத்த வச்சோம்னா இந்த நெருப்பு எப்படி செய்யும், மேல் நோக்கி தான் நெரிக்கும். இதை என்ன செய்யறோம், ஒப்பிட்டு சொல்றான். மண்ணை போட்டோம்னா மண் என்ன செய்யும், கீழ் நோக்கி போகும். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் மேல் நோக்கி தான் நெறிவேன், அதனால நான் தான் சிறந்தவன், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், ஆதமுக்கு சஜ்ஜதா செய்ய மாட்டேன் என்பதாக சொல்றான். சஜ்ஜதா செய்ய மாட்டேன் என்பதாக சொல்றான். இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சைத்தானை துரத்தி அடிக்கிறான். சைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சாபம் விடுறான். இந்த தருணத்தில் அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த சாபம் சைத்தானின் மீது ஏற்பட்ட அந்த தருணத்துல சைத்தான் ஒப்பாரிட்டு அழுகிறான். அவன் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டோமே, இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டோமே, அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருந்தானே, இவ்வளவு அந்தஸ்தை கொடுத்திருந்தானே, இவ்வளவு மதிப்பை கொடுத்திருந்தானே, நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஒரே நொடியில இந்த அத்தனையும் நம்ம இழந்துட்டோமே என்பதாக கை சேதப்பட்டு என்ன செஞ்சான், ஒப்பாரிட்டு அழுதான். இரண்டாவது, சைத்தான் அது வரைக்கும் என்ன செஞ்சான், சொர்க்கத்துக்குள்ள இருந்தான். சொர்க்கத்துக்குள்ள மலக்குமார்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தான். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சதின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியாததின் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கி வச்சுட்டான். சைத்தான சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு அனுப்பிட்டான். இந்த இரண்டாவது தருணம், சொர்க்கத்துல இருந்து அவன் பூமிக்கு இறங்கிய அந்த தருணத்துல சைத்தான் என்ன செஞ்சான், ஒப்பாரிட்டு அழுதான். சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட பொழுது ஒப்பாரிட்டு அழுதான். என்ன காரணம் என்பதாக பார்க்கும் பொழுது, சொர்க்கம் என்பது உயர்ந்த இடம். நம்ம எல்லாருமே என்ன செய்வோம், சொர்க்கத்துக்காக தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த உலக வாழ்க்கை எதுக்காக, அல்லாஹ் தஆலாவினுடைய பொருத்தம் பெற்று சொர்க்கத்துக்கு தகுதியான மக்களாக நம்ம ஆகணும், சொர்க்கத்துக்குள்ள போய் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். யாராச்சும் நரகத்துக்கு போகணுன்ற ஆசையில இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா கேட்டாக்க யாருமே கிடையாது. எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை தான் நமக்கு இருக்குது. அப்ப அவன் சொர்க்கத்துல இருந்தவன் பூமிக்கு என்ன செஞ்சுட்டான், அனுப்பப்பட்டுட்டான். இன்னும் அல்லாஹ் தஆலா சைத்தானுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டான், நீ இனிமேல் சொர்க்கத்துக்கு வரமாட்ட, உனக்கு நரகம் தான் நிரந்தரமான தங்கும் இடம் என்பதாக சொல்லிட்டான். இதன் காரணமா என்ன செய்யறான், சைத்தான் ஒப்பாரிட்டு அழுகிறான். மூன்றாவது நிகழ்வு என்ன என்பதாக பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த தருணத்துல சைத்தான் ஒப்பாரிட்டு அழுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தாங்கல்ல, அந்த பிறக்கக்கூடிய நிகழ்வை கேள்விப்பட்ட உடனே சைத்தான் ஒப்பாரிட்டு அழுதான். என்ன காரணம் என்பதாக பார்க்கும் பொழுது, அல்லாஹ் தஆலா இதுவரைக்கும் வந்த நபிமார்கள் அத்தனை நபிமார்களை காட்டிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கும் அதிகமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். அதிகமான சலுகைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி கூட்டம் கூட்டமாக என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. அதிகப்படியான மக்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்குள்ள இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல தான் இருப்பாங்க. ஆக அதிகமான மக்களை சீர்திருத்தம் செய்யக்கூடிய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் என்ன செய்யறான், சைத்தான் ஒப்பாரிட்டு அழுகிறான். நான்காவது தருணம், சைத்தான் ஒப்பாரிட்டு அழுத அந்த நான்காவது நிகழ்வு என்னன்னு சொன்னாங்க, குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்ட அந்த தருணம்.
சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்ட பொழுது சைத்தான் என்ன செய்யறான்? ஒப்பாரிட்டு அழுகிறான். காரணம் என்ன என்பதாக பார்க்கும் பொழுது இந்த சூரத்துல் ஃபாத்திஹால அது முதல் 3 ஆயத்தை என்ன செய்யறோம்? அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து பேசுறோம். அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து பேசுறோம். அதுக்கடுத்து வரக்கூடிய ஆயத்து நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்ட்ட நேர்வழியை கேட்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். இதை என்ன செய்யறோம்? அல்லாஹ் தஆலாவிட்ட நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய இயலாமையை காட்டி என்ன செய்யறோம்? அல்லாஹ்ட்ட இருந்து உதவி கேட்கிறோம். அதுக்கடுத்து இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நேர்வழி எப்படிப்பட்டது என்று சொன்னால் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், உன்னை வழி தவறியவர்களுடைய அந்த பாதை கிடையாது. யார் உன்னை விட்டு வழி தவறிவிட்டார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய பாதை அல்ல. யார் நேரான வழியில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பாதையை எங்களுக்கு காண்பிப்பாயாக என்பதாக சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செய்யறோம்? ஓதிக்கொண்டிருக்கோம். ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்ட அந்த தருணம் சைத்தான் என்ன செய்யறான்? ஒப்பாரிட்டு அழுகிறான். ஏன்னா ஒவ்வொரு ரக்காயத்திலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம ஓத 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 சைத்தான்ல இருந்து நமக்கு என்ன செய்யுது? பாதுகாப்பு கிடைத்துக் கொண்டே இருக்குது. சைத்தான் என்ன செஞ்சுட்டான்? நேர்வழியை விட்டும் தவறிவிட்டான். அவனுடைய பாதை இல்லாம நேர்வழியில யார் இருக்கிறாங்களோ, நேர்வழியில இருக்கிறது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் தான் என்ன செய்றாங்க? நேர்வழியில இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தார்களுடைய பாதையை எங்களுக்கு வழங்குவாயாக என்பதாக நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதிக்கொண்டிருக்கோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்ட அந்த தருணம் சைத்தான் என்ன செய்யறான்? ஒப்பாரிட்டு அழுகிறான். இதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் தொழுகிறாங்களோ, தொழுகக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? என்னுடைய தீங்குதலில் இருந்து, என்னுடைய நான் அவங்களுக்கு வழி கெடுப்பதில் இருந்து அவங்க என்ன செஞ்சுறாங்க? பாதுகாப்பு அடைஞ்சிடறாங்களே. யார் யாரெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாங்களோ அவங்க என்னிடம் இருந்து பாதுகாப்பு அடைஞ்சிட்டாங்களே என்பதாக சைத்தான் என்ன செய்யறான்? ஒப்பாரிட்டு அழுகிறான். இறுதியாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? அதிகப்படியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. 5 தருணம் என்பதாக சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? 5வது தருணம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து மக்காவை வெற்றி கொள்ளப்பட்ட அந்த தருணம், மக்காவை வெற்றி கொள்ளப்பட்ட அந்த தருணம் சைத்தான் என்ன செய்யறான்? ஒப்பாரிட்டு அழுகிறான். காரணம் என்ன? இன்னும் சைத்தான் என்ன செய்யறான்? சைத்தானுடைய தோழர்கள் எல்லாருமே என்ன செய்யறான்? கூப்பிட்டு சொல்றான், இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியாது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை நேரடியாக போய் என்ன செய்ய முடியாது? வழி எடுக்க முடியாது. நேரடியாக போய் வழி எடுக்க முடியாது. இப்போ ஒரு நபர் நம்மள்கிட்ட வந்து சொல்றாரு, சிலை வணக்கம் தான் நேரானது என்பதாக நம்மகிட்ட ஒருத்தர் சொல்றாரு. யாராச்சும் ஒத்துக்குறோமா? எல்லாத்துக்குமே தெரியும் அது பகிரங்கமான முறையில் ஹராம் என்பதாக எல்லாத்துக்குமே தெரியும். இது மாதிரி நேரடியாக வந்து நம்ம என்ன செய்ய முடியாது? வழி எடுக்க முடியாது. நம்ம அவங்களை என்ன செய்யணும்? மறைமுகமாக தான் வழி எடுக்கணும் என்பதாக சொல்லி என்ன செய்யறான்? அவனுடைய கூட்டத்தார்களை கூட்டி இந்த ஆலோசனை செய்து கொண்டு பிறகு என்ன செய்யறான்? ஒப்பாரிட்டு அழுகிறான்.